கண்ணாடி போட்டுனே சுத்தி இருப்பாப்ல தம்பி ஒருத்தர். ஆனா இங்க கொஞ்சம் கிரே ஹேர் இருந்துச்சு. ஆமா இங்க மட்டும் இப்படி கிரே அப்படியே சுத்தி இருப்பாப்ல. அந்த கண்ணாடியை கழட்டவே மாட்டாரு. நேத்துல போய் உங்க உதயநிதி அவர்களை பாத்துருக்காங்க நேர்ல. எல்லாம் அந்த ஜென்சி மீட்டப்ல யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்கள உதயநிதி பாத்துட்டு. ஓ இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. ஓ நல்லா இருக்கு, அருமையா இருக்கே. இதெல்லாம் பண்ணீங்களா? அந்த ஃப்ரேம் மாதிரிலாம் ஏதோ பண்ணி எல்லாரும் கையெழுத்து போட்டுருக்காங்க. அந்த கையெழுத்து வந்து ஓஹோ சரி ரைட் அப்படின்னு பாக்குறாரு. ஆமா இந்த நடந்துச்சு உங்க அறிவாலயத்துல நடந்துச்சு இந்த மீட்டிங். நினைச்சிருந்தா போயிருந்திருக்கலாம். அன்னைக்கு போகாம இன்னைக்கு என்னமோ வந்துட்டு அனுப்பி விட்டதே நீங்க தான். மைசூர்ல இருந்திருக்கோம். அதான் அனுப்பி விட்டதே இவங்க தானே. அன்னைக்கு இந்த மீட்டப் என்னமோ வந்து ரொம்ப ஆர்கானிக்கா நடந்த மாதிரி. இவங்களுக்கு இடமே கிடைக்கலையா, எங்கேயும் மண்டபமே கிடைக்கலையா, போலீஸுங்க அனுமதி கிடைக்கலையா, ஸ்டேஷனா ஏறி இறங்கிட்டு இருக்காங்க பல பேர். எந்த ஸ்டேஷன்லங்க வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்க, எந்த ஸ்டேஷனை கேட்டாலும் தமிழ் சென்னை முழுக்க எங்களுடைய ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ஒரு கேள்வியே வரலங்க, இப்படி ஒரு பெட்டிஷனே வரலங்க, ஒருத்தர் எழுதியே கொடுக்கலங்க, ஏய் பச்சை கிளிங்கிற பேரே இதுல என்னடா அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு லெட்டரே வரலையா. யாரை கேட்ட மெசேஜாவது பண்ணாங்க, வாட்ஸ்அப் பண்ணாங்களாங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரும். சார் அப்படி ஒரு மீட்டிங் நடக்கிறதா என்கிட்ட கேட்கவே இல்லை சார் அப்படின்றாங்க ஒவ்வொருத்தவங்க. அப்ப போலீஸுங்க எப்படி சொல்றாங்க,